ஆண்டவர். பிரதான கட்டளை இதுதான், எல்லாவற்றிலும் முக்கியமான கட்டளை. நான் கேட்க போறேன், இப்ப குவிஸ் டைம். 3 பேர் எனக்கு பதில் சொல்ல போறாங்க. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லணும்? உங்களுடைய முழு இருதயத்தோட முழு பாருங்க, தேவனை நேசிக்க வேண்டும் என்பது கட்டளை. It is a commandment. ஒரு மனைவியை கணவன் நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. எனக்கு அவ மூக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, அவளை நீ நேசிக்கணும். கரங்களை தட்டுவோமா? அவ மூக்கு கொஞ்சம் சின்னதா இருக்குதுக்கா, பரவாயில்ல, அந்த அழகு மூக்கு நீ நேசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு தம்பதியர், ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அதை படிக்கும் போதே நான் சிரிச்சிட்டேன் சத்தமா. ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களா, ஒரு ஊழியக்கார்ட்ட வந்தாங்களாம். ஊழியக்கார்ட்ட வந்துட்டு, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணும்? நான் கல்யாணம் ஆன புதுசுல என் கணவர் என்ன ரொம்ப நேசிச்சாரு பிரதர். ஓ அப்படியா? ரொம்ப நேசிச்சார், நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துவார். நான் அப்படி சொன்ன போதும் அவர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவார். இப்ப அவர் என்ன நேசிக்கிறதே இல்ல பிரதர். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, நான் எது கேட்டாலும் அவர் வாங்கியே தர்றது கிடையாது. எங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை வருது. இப்ப நான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா நான் நேசிக்கிறத அப்படியே குறைச்சிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றீங்க பாருங்க. அந்த வெளிநாட்டுல எல்லாம், இது ஒரு வெளிநாட்டினர் எழுதின புத்தகம். அந்த வெளிநாட்டுலன்னா கொஞ்சம் எந்த சின்ன பிரச்சனையாலும் என்ன பண்ணிடுவாங்க, டைவர்ஸ். அப்ப போய் அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணாங்களாம். எனக்கு என் கணவர் இப்ப வர வர பிடிக்கவே இல்லை. ஓஹோ அப்படியா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் என் கணவரை பிரியணும் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அப்படி பைபிள்ல எழுதவே இல்லை. முதல்ல உங்க கணவர் உங்களை ரொம்ப நேசிச்சாரு, கொஞ்சம் பல ஆண்டு ஆச்சு, உங்க மூஞ்சி கொஞ்சம் பழசாயிடுச்சு போல. நீங்க ஏன் போற சேஞ்ச்? நீங்க ஏன் அவரை இப்ப நேசிக்க கூடாது? அல்லேலூயா. அவர் உங்களை நேசித்தார், இப்போ இட்ஸ் யோர் டர்ன். நீங்க அவரை நேசிக்க வேண்டும். You have to love your wife. You have to love your husband. You have to find the nice qualities. என் கணவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்ன? இன்று காலையில அந்த சகோதரியிடம் நான் கேட்டேன். சரி, குடிக்கிறப்ப அவர் ஒண்ணு அடிக்கிறார், குடிக்காதப்போ ஏதாவது ஒரு நல்ல குணத்தை பாரு. அந்த நல்ல குணத்தை கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ண, அந்த நல்ல குணத்தையே தியானிச்சுட்டு, கெட்ட கொடூரமான முகத்தையே அதை அப்படியே தியானம் செய்துட்டு இருக்காம, அவர் நல்லா இருக்கும் போது நல்ல வார்த்தைகள் என்ன பேசுவார் நினைச்சு அதையே நீ தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உன் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. You have to take your situations positively. உடைய வாழ்க்கையில இருக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு மனதோடு, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு நீ என்ன செய்யணும்? நீ என்ன நேசிக்கணும். ஏன் சொல்றாரு ஆண்டவர்? ஏன் அப்படி சொல்றாரு? மன்னிக்கணும், முற்றிலும் நம்ம அவருக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. சோபனா நீ என்ன சொல்ற? சொல்லணும், ஏதாவது சொல்லணும். அவரை நேசித்தாதான் மற்றவரை நேசிக்க முடியும். ரொம்ப அருமையான ஒரு இது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அவரை நேசித்தால் தான் மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னும் ஒரு கருத்து. கம் ஆன் முகுந்தன். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, சகோதரி சோபனா அவங்க சொன்னாங்க, எல்லா ஆன்சரும் நல்ல ஆன்சர், எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. ஆனா அந்த தேவனை நாம் முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடு நம்ம நேசிக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தில் உள்ள பயங்கர பாடுகளை நாம் கடக்க முடியும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பயங்கர பாடுகள் உண்டு, பாவங்கள் உண்டு, பயங்கர காரியங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. காரணம் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், இந்த உலகத்திலே துன்பம் உண்டு, துக்கம் உண்டு. காரணம், இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. ஆகையால் இதை எல்லாவற்றையும் கடந்து போனா ஒரு பயங்கரமான ஒரு சக்தி நமக்கு வேணும், ஒரு பயங்கரமான பலன் வேணும். அந்த இயேசுவை நான் ரொம்ப நேசிச்சாதான் நம்ம இதை கடந்து போக முடியும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அதற்குதான் ஆண்டவர் முதல்லயே சொல்றார், இதுதான் முதல் கட்டளை. இதை நீ பின்பற்றிட்டீனா, சோமனா அழகாக சொன்னது போல, நீ ஆண்டவரை நேசிச்சிட்டீனா உன்னை அடிக்கிறவர்களை நேசிக்க மிகவும் எளிதாயிடும். காரணம், அவர் அடி வாங்கியிருக்கிறாரு, எங்க அப்பாவே அடி வாங்கியிருக்கிறாரு. நான் எம்மாத்திரம்? முட்கிரீடத்தை அவர் அணிந்தார், என் பாடுகளை நான் சுமக்க நான் எம்மாத்திரம்? எனக்காக காரி துப்பப்பட்டார்,
எனக்காக அவர் அவமானங்கள் பட்டார், நான் படும் கஷ்டம் எம்மாத்திரம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வரும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவாக இந்த ஆண்டவரை நேசிக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்ற, என்ன நிறைய நேசிக்கணும். ஏமா நிறைய நேசிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புறாங்க. பாருங்க, குட்டி பிள்ளைங்களை போய், நான் ஒரு தாய், அதனால இதெல்லாம் நான் சொல்லிதான் ஆனேன். இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் எனக்கு வந்துதான். நம்ம பிள்ளைங்க வளரும் போது அதுங்கிட்ட அம்மாவை எவ்வளவு பிடிக்கும் எல்லாம் கேட்பாங்க. மாமா கூட கை தலையாட்டுறாரு. ஆமா, இவன் கேட்டிருப்பான் அவங்க அக்கா பிள்ளைங்கிட்ட, அண்ணா பிள்ளை, மாமா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அது ஒரு குட்டி கரத்தை வச்சுன்னா செய்யும், இவ்வளோ பிடிக்கும் எனக்கு. உடனே அப்பா வருவார், அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? உடனே அதுல 2 குட்டி கரங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், இவ்வளோ பிடிக்கும். அது என்ன செய்யணும்னா கொஞ்ச நாள் வளர 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 அது லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டு வந்துருவான். பாவம், அது லைஃப்லயும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் வந்துடும், அது லைஃப்லாம் கொஞ்சம் கஷ்டம் வந்துடும். இப்படியா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இவ்வளோ பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆண்டவர் அவர் சொல்றார், அந்த ஆதி அன்புதான் எனக்கு வேண்டும். அந்த அவ்வளோ பிடிக்கும் குட்டி பிள்ளை சொல்லுச்சுல்ல, அதே மாதிரிதான் இறுதி வரை அந்த ஆண்டவரை நமக்கு இவ்வளவு பிடிக்க வேண்டும். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு அவரை இவ்வளவாக நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா சிஸ்டர்? நிறைய நேசிக்கணும். கணவனை விட நேசிக்கணும், தாயை விட நேசிக்கணும், தந்தையை விட நேசிக்கணும், சகோதர சகோதரிகளை விட நேசிக்கணும், நம்முடைய குறிக்கோளை விட நேசிக்கணும். if your goal is something and ஒரு வெறித்தனமாக அந்த கோல் பின்னால நீ போயிட்டு இருக்கலாம், அந்த கோலை விட நீ நேசிக்கணும். ஃபுட்பால் பிளேயரோட கோலை விட நேசிக்கணும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. நான் உடம்பு சரியில்லாமல் வீட்டுல அமர்ந்திருக்கும் போது காட் சேனல் அதை பார்ப்பேன். அநேக சத்தியங்கள் அதன் மூலமாக தான் நான் தெரிந்து கொண்டேன். ஏன், நான் டைதிங், கை நிறைய ஆண்டவர் எனக்கு பணம் கொடுத்துருக்காரு. அவ்வளவு பணம் என்ன கூட முடியாது, அவ்வளவு காசு கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையா என்ன பண்ணுவேன், ஒரு 100 ரூபா நோட்டை ஒரு கவர்ல வச்சு ரொம்ப பெருமையா எடுத்துன்னு போய் கோயிலுக்கு போடுவேன். நானும் காணிக்க போறேன். எவ்வளவு நாள் என் ஆண்டவரை ஏமாற்றினேன். ஆனால் இந்த ஆண்டவரை முழு மனதோடு நம்ம பின்பற்றும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார், நமக்கு கேட்பதற்கு மேலாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த டைதிங் கூட நான் டிவியில பார்த்து ஊழியக்காரர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கும் போது எல்லா பிரீச்சர்ஸ் பேசுறதையும் நான் கேட்பேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வெளிநாட்டு கருப்பர், அவர் ஆப்பிரிக்கன், அவருடைய சாட்சியை கேட்கும் பொழுது அவருடைய ஃபுட்பால் பிளேயராக இருந்த அவருக்கு கேன்சர் அவர் ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு வெறித்தனமா அவர் அந்த ஃபுட்பால விளையாடுவாராம். அவர் பாடியெல்லாம் பார்த்தா, இப்போ அவர் பாஸ்டரா இருக்கிறாரு, ஆனா பாடியெல்லாம் பார்த்தா பயங்கரமா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் என்று சொல்லி நல்லா தெரியும். ஆனா அவர் ஆண்டவரோடு நடக்கும் பொழுது அந்த ஃபுட்பால் கேம் அவருக்கு ஒரு பாண்டேஜா மாறியதான். ஹல்லேலூயா. காரணம், எல்லா ஸ்போர்ட்ஸ் பீப்புளும், எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன் எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் பயங்கரமான பயிற்சி தேவை, பயங்கரமான ட்ரைனிங் தேவை. ஆனால் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி